அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்ணன் மேலே கொண்ட ஈடுபாட்டினால தான் தன்னுடைய பெயரை கண்ணதாசன் என்று அவர் மாற்றி வைத்து கொண்டார். கண்ணன் மேலே எவ்வளவு ஈடுபாடும் காதலும் இருந்ததோ அதே அளவுக்கு ராமன் மீதும் அவருக்கு பெரும் காதலும் ஈடுபாடும் இருந்தது. அவர் தன்னுடைய சுயசரிதையில் இப்படி எழுதியிருப்பார் கம்பராமாயணத்தை பற்றி. முதல்ல நான் கம்பராமாயணத்தை விமர்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கம்பராமாயணத்தை படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் கம்பராமாயணத்தை படித்து முடிக்கும்போது நான் கம்பனுக்கு தாசனாக ஆகிவிட்டேன் அப்படின்னு அவர் எழுதியிருப்பார். கண்ணதாசனுடைய திரைப்பட பாடல்களில் தமிழ் இலக்கியங்கள் பெரும் பாதிப்பை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் பாதி கம்பராமாயணத்தினுடைய தாக்கமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு கம்பராமாயணத்தின் சொல்லாட்சிகளையும் அதில் சொல்லப்படுற கருத்துக்களையும் அவர் எளிமையாக திரைப்பட பாடலாக கொடுத்திருப்பார். உதாரணத்துக்கு ஒரு பாட்டை நான் சொல்கிறேன். தியாகம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும். செய்யாத ஒரு குற்றத்திற்காக குற்றவாளி அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய மனசாட்சியை தவிர வேறு எந்த சாட்சியும் என்னிடம் இல்லை அப்படின்னு கையறு நிலையில் நிற்கிற மாதிரியான ஒரு சூழலில் கண்ணதாசன் இந்த பாடலை எழுதியிருப்பார். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா அப்படின்னு ஒரு பாடல். இந்த பாடலில் ஒரு வரி வரும். அதாவது, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமன்றி வேறு யாரம்மா, பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள், மனதிற்கு மனதை கொஞ்சம் தூது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வரிகள் அவர் எழுதியிருப்பார். இந்த வரிகள் எங்கேருந்து அவர் எடுத்திருக்கிறாரு அப்படின்னா, அதாவது ராமாயணத்தில் நம்ம எல்லாருக்கும் அந்த கதை தெரியும். 14 ஆண்டுகள் ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி கைகேயினுடைய சூழ்ச்சியினால் தசரதன் அப்படி ஒரு கட்டளையை விதிக்கும்போது லக்ஷ்மணனுக்கு அதை கேட்டு கோபம் வரும். அப்போது அவனுடைய கோபத்தை தணிப்பதற்காக ராமன் ஒரு வார்த்தை சொல்வார். நதியின் பிழையன்று நறும்புணல் இன்மை, அன்றே பதியின் பிழையன்று பயந்து தனமும் பறந்தாள், மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த, விதியின் பிழை நீதற்கு என்னை வெகுண்டது அப்படின்னு சொல்லி ராமன் சொல்வதாக அந்த சூழலில் கம்பராமாயணத்தில் கம்பர் எழுதியிருப்பார். இதைத்தான் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிற அந்த வரிகளில் கண்ணதாசன் எழுதியிருப்பார். எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார்ல. இன்னும் பல பாடல்களை தமிழ் இலக்கிய சுவையோடு கண்ணதாசன் வரிகளில் நாம் பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.